கூட போகிறேன்னு அந்த மாதிரி உட்காந்தாலும் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிட்டான். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரிஞ்சிருச்சான். வீட்டில் சமைக்கணும் இல்லை யாரு? ஆமாம், நிறைய அந்த வேலை லீவு அப்போ சமைப்பாங்க. வேலை இருந்துச்சுன்னா என்ன சாப்பிடுவாங்க. இல்லைனா சமைச்சு 2-3 நாள் 4 நாள் மிச்சம் சாப்பிடுவாங்க. தெரியலையே, சண்டை. அகராதி அகராதி நீதான் 10 மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிடுச்சேன். அகராதி அகராதி அலமதி ஹபிபு. மணியதான் வாட்ஸ்அப்பில் போகும்போது வந்து அப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை வந்தாத்தானே இல்லைன்னா அப்படியே நீங்கள் போய்க்கிங்கன்னு போனார். எப்படிங்க அதான் சொல்கிறேன், ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டாரு. இப்போ இந்த வீடு தனியாக எவ்வளோ வாய்ப்பு பார்த்து வரல. அந்த காசு நான் எப்பவும் சொல்லுவேன், உண்மையிலேயே அதை நான் போய் சொல்லிட்டு நான் முக்கு இல்லை அதை பேக்க போயிட்டு நான் பட பேயின்னு சொல்லிட்டேன். இப்போ இது சொல்லிடுச்சு, குமார் சொல்லிடுச்சு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன தெரியுமா குமாரோட காசு 17 நீங்க எப்படி வீட்டை வாங்க அகராதி அகராதி நம்ம ஆரம்பத்தில் நான் வந்து நான் என்ன தெரியுமா போனேன். அப்புறம் நானே பார்த்தேன், நானே அதுக்கப்புறம் கட் பண்ணிடுச்சு. எல்லாம் கூட்டிக்கிட்டு போகாது அதுவே. ஆனால் அவங்க சொன்னார் ஆனால் இந்த காசு எல்லாம் வந்து அவங்க அண்ணனுக்கு எல்லாத்தையும் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இல்லாத மாதிரி போட்டுருக்க சட்டையை பாரு, கொஞ்சம் கூட வருஷம் நேரம் வந்து சைடு வைக்க இப்போ வரும் பாரு. பேக்கை மாட்டிக்கிட்டு சாமி தட்டையை போட்டுக்கிட்டு பட்டையை அடிச்சுட்டு வரும் பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு வருது. இப்படி பட்டையை அடிச்சுட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க எல்லாம் போட்டுட்டு. ஆனால் வீட்டிலலாம் அதெல்லாம் இல்லை. இவ்வளோ பொய்ய சொல்லி இப்படி ஏமாற்றி உன் அண்ணன்கிட்ட எவ்வளோ சொல்லணும். அதான் சொன்னேன், நான் ஏமாத்திருந்தா எனக்கு அகராதி அகராதி. சரி அம்மா எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க. சரி நீங்கள் அப்பயும் நீங்கள் வந்து அதை சரியாக பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் குடும்பமே சுற்றி கஷ்டம் கொடுத்துட்டாங்க. இந்த வீடை வந்து எங்கள் அண்ணன் வந்து யாருக்கு தேவனுக்கு வாங்கிட்டுருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு வரேன். ஆமாம் அதெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு அகராதி அகராதி முடியாது. இல்லை இப்போ நீங்கள் குமாரி இருக்கும்போது நீ அப்படியே சமையலை போயிட்டு வேண்டியதானே, ஏன் அப்பெல்லாம் ஊருக்கு போல அப்பெல்லாம் கூட்டாளிங்க என்ன
இது என்ன உனக்கு போட்டுருக்கீங்க? எனக்கு அது வீட்டுக்கு நுழையும் போது எனக்கு அப்படியே கொடுக்கணும்னு இருக்கும். எனக்கு வந்து அப்படியே வரும். சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு மாசமா 2 மாசமா வந்துச்சு வீட்டுக்கு. வந்துட்டு அண்ணி நீங்களாம் எப்படி இத்தனை வருஷம் சிங்கப்பூர்ல கொடுக்கப்பட்டீங்க, என்ன நீ என்ன பேச்சுலாம் எப்படி இருக்கு அப்படி இருக்குது. இப்போ இது என்ன பேசுத? அப்போ நான் சொன்னேன், சுசி நிறைய கேஸ் சிங்கப்பூர்ல சம்பாரிச்சு கையில பணத்தை பார்த்த கையோட அவன் புத்தி மாறிடும். உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்கு பிள்ளைங்க இருக்கு, கஷ்டத்துக்கு தான் வந்துருக்குன்னு அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோ. சம்பளம் எடுத்த கையோட ஷாப்பிங் பண்ணலாம் வாங்குவாங்க, நகை எடுக்கணும் வாங்குவாங்க. நீ வந்து உன் குடும்பத்தை மனசுல வச்சுக்கோ. யார் என்ன சொன்னாலும் இந்த கார் வாங்கி இந்த கார் விட்டு போயிடு. நான் ரொம்ப பட்டிருக்கிறேன், நான் தான் சொல்றேன்னு சொல்லி அப்படி அட்வைஸ் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் வந்து சிங்கப்பூர்ல வேலைக்கு போயிட்டு நகையெல்லாம் வாங்கிட்டேன். அதான் நகை வாங்கிச்சு. இன்னும் வீட்டில் இன்னும் பிரச்சனை பையன் இன்னும் சொல்லிட்டாங்க. அப்போ குமார் வந்து சொன்னாங்க, பாருக்கா இதை பாரு நாயை பாரு, அவங்க வீட்டில் சண்டையா, அதனால நகை கட்ட போட்டு காப்பு வாங்கி சம்பளத்தை கஷ்டத்தை அப்படியே காப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு. அப்போ பாரு இப்போ வந்து சடுவை இப்போ வீட்டுக்கு இருந்தாலும் காசு கட்டுறதுக்கு இப்போ காசு இல்லை உட்காந்துருக்கு அப்படி அவன் கொடுத்தான். அப்போ இது விட்டை கட்டிட்டு போயிருக்கா குமார்கிட்ட, சம்பளத்தை எடுத்து நகையை வாங்கிட்டு காசு இல்லைன்னு சொல்லி குமார்கிட்ட போய் வாங்கிட்டேன். அவங்களும் கொடுத்துட்டான். சரி எப்படியா நீங்கள் கூட அண்ணன் தங்கச்சிக்கு நீங்கள் ஏதோ செஞ்சுட்டு போ அப்படி. அப்போ நானும் அப்போ காசு கொடுத்துருக்காரு குமார் வந்து சொன்னாக்கா, உனக்கு மருந்தெல்லாம் வாங்கிட்டு உனக்கு நான் காசு நான் சொன்னேன். இப்போ அக்காவுக்கும் உடம்பு முடியல, உனக்கும் உடம்பு முடியல, இந்த காசு நீ வந்து சேர்த்து வச்சுக்கோ. இந்த பெண்ணுங்க கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்கன்னு நீ கொடுத்துட்டு இருக்காத அப்படின்னு சொன்னேன். அப்போ சுற்றி சொல்லிட்டு கொஞ்சம் இல்லை அண்ணனை வந்து வீட்டில் வந்து இருக்கட்டும், நான் வீட்டை வந்து குமார் வந்து இருந்துக்கிட்டோம் அப்படின்னு. குமாருக்கு தான் அந்த வீடு இருந்துக்கிட்டோம். சிப்பாட்டா வீடு வந்து முடிஞ்சு போச்சேன். என் சிப்பாட்டை வந்து யாரு அது சேவை எடுத்துக்கிட்டோம். அது சேவை காசு அவனும் வந்து வாங்க வருவான், அவனும் கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த சிப்பாட்டா வீட்டை 20,000 வெள்ளி கொடுத்துட்டான் குமார். எல்லாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் குமார் வந்து என்ன சொன்னாங்க, அக்கா உனக்கு தெரியும். நான் சொன்னேன், உட்கார்ந்து பேசாதுன்னா நீங்கள் 16 அம்மா 16 இன்றைக்கி தான் நீங்கள் சொன்னான். நான் வீட்டை எடுத்துக்கோ இருக்கிற வரைக்கும் இருந்துக்கோன்னு சொன்னான் வந்து. அப்படியே அவங்க மனைவி அங்கே இருந்தாங்க. உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லதான் சொல்லியிருங்க, முடியுமா முடியாதான்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். சொன்னா இல்லையா அங்கே வச்சுட்டு அங்கே நீ எந்த முடிவு எடுத்தாலும் மனைவிட்டு கேட்டியா? அது வந்து எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்காம நீ வயசுன்னு சொல்ற, நாளைக்கு உன் பிள்ளைங்களுக்கு நீ என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கான்னு கேட்டேன். அப்படின்னு சொன்னதுக்கு கேட்டேன். அவங்க கிட்ட தான் நீங்கள் தான் நல்லா இருந்தீங்க. நான் கேட்டேன் எல்லாம் கேட்டேன். உடனே வந்துட்டு என்னக்கா நீ இப்படிலாம் பேசுறக்கா அப்படின்னு அப்போ நான் சொன்னேன், என்னோட மனசில் உள்ள சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஓடி போனவன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லையா நம்ம ஒத்துக்கணுமா இல்லையா நானும் சொல்லிட்டேன். அதான் தெரியும். அதுக்கு மேலே வந்து நீ காசை பிடிச்சி நீ வீட்டை இப்படிலாம் நீ செஞ்சுட்டு நான் அந்த வீட்டை போய் பார்த்தது இல்லை. சிப்பாட்டா வீட்டை இன்ன வரைக்கும் அந்த எங்கள் அம்மா அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டை வந்து நான் பார்த்ததும் இல்லை. என்ன கதியில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இன்னி வரைக்கும் தெரியாது. அப்புறம் 7 கல்யாணத்துக்கு அன்னைக்கு கடையில் தான் அவன் சொல்கிறான் வந்து நாங்கள் 20,000 வெள்ளி கொடுத்து செஞ்சுட்டேன், இன்னி காசு வேணும்னு தான் ராஜி பண்ணி. அப்புறம் சுசி சொல்லிட்டு வந்து அவன் தாத்தா கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ கொடுக்கணும்? சரி எனக்கு ஒரு உயிரை போயிடுச்சேன், காசு கட்டுறதுக்கு அப்படி பிரச்சனை. அவங்ககிட்ட காசுலாம் தெரியும், ஒன்றும் செய்ய வேணாம், ஏன்னா நான் பார்த்துக்கிறேன். எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்து ஏன் புருஷனை பத்தி நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க? கனகா, நீ இவரை கூட்டிட்டு வரும்போதே தெரியும் இதெல்லாம் உன் வேலையா தான் இருக்கும். சொல்லு கனகா, இது உன் வேலை தான்.
ஜோசியில் இவர் முதல்ல யாருன்னே எனக்கு தெரியாது. மேம்பி கொடுத்துட்டாங்க. போய் சொல்லாத கனகா. தயவு செஞ்சு போய் சொல்லாத. ஒண்டி தான் சம்மந்தப்பட்டு ஏய், உண்மையை சொல்லு. அவதான் புரியாம பேசுறானா, நீங்களுமா? நான் ஏன் இப்படி ஆளை கூட்டிட்டு வந்து சொல்ல வைக்கணும்? ஏய், சிங்கர், சொல்லுங்க, நானா உங்களை செக் பண்ணேன்? நான் பொய் சொல்லுமா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இதுதான் என்னுடைய மிலிட்டரி ஐடி. பவன் சிங் குட். ஆவியில சண்டேல போர்ல இறந்துட்டாங்க நீ செஞ்சு அவர் சடல் அந்த கிடைக்கும்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, நானும் அவரும் சேர்ந்தே தான் போட்டோம். காஷ்மீர்ல இருந்தது.